ஜாவாவில் வைல் லூப் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல்-க்கு நல்வரவு. இதில் கற்கப்போவது வைல் லூப், அதை பயன்படுத்துவது. இங்கு பயன்படுத்துவது உபுண்டு 1110, ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37. டியூட்டோரியல்-ஐ தொடர ஜாவாவில் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்-ஐ தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்-ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும். இது வைல் loop-ன் ஸ்ட்ரக்சர். இரு பகுதிகள் உள்ளன. ஒன்று லூப் ரன்னிங் கண்டிஷன், இரண்டாவது லூப் வேரியபிள். உதாரணத்தை பார்க்கலாம். Eclipse-க்கு வருவோம். இங்கே எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதி கோடு-க்கு அமைப்பும் உள்ளன. கிளாஸ் WhileDemo-ஐ உருவாக்கி மெயின் method-ஐயும் சேர்த்துள்ளேன். வைல் loop-ஐ பயன்படுத்தி 1 முதல் 10 வரை எண்களை அச்சடிப்போம். எழுதுக இன்ட் ந் = 1 இந்த வேரியபிள் ந் நம் லூப் வேரியபிள் ஆகும். எழுதுக வைல் parenthesesனுள் ந் லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 10 ஓப்பன் மற்றும் குளோஸ் பிரேஸ். இந்த கண்டிஷன் லூப்பிங் ரன்னிங் கண்டிஷன் எனப்படும். அதாவது கண்டிஷன் உண்மையாக இருக்கும் வரை இந்த லூப் இயங்கும். ந் மதிப்பு 10க்கு சமமாகவோ சிறியதாகவோ இருக்கும் வரை இது இயங்கும். n ன் மதிப்பு 10 ஐ விட பெரியதாகும் போது இது நிற்கும். லூப்பினுள் n ன் மதிப்பை அச்சடிப்போம். System.out.println within brackets n semicolon பின் இன்கிரிமெண்ட் n equal to n plus 1 semicolon. இதில் முதலில் 1 அச்சடிக்கப்படுகிறது. பின் n மதிப்பு 2 ஆகிறது. பின் லூப் கண்டிஷன் சோதிக்கப்படுகிறது. இன்னும் இது உண்மை. 2 அச்சடிக்கப்பட்டு ந் 3 ஆகிறது. அதேபோல 10 அச்சடிக்கப்படும் வரை லூப் செயலாகிறது. பின் ந் 11 ஆகிறது. இப்போது கண்டிஷன் உண்மையல்ல. எனவே லூப் நிற்கும். கோடு-ஐ செயலில் காண்போம். சேமித்து இயக்குவோம். பார்ப்பது போல எண்கள் 1 முதல் 10 வரை அச்சடிக்கப்படுகிறது. இப்போது எண்கள் 50 முதல் 40 வரை அச்சடிக்கலாம். எனவே 50 ல் ஆரம்பிக்கலாம். ந் எக்குவல் டோ 1 ஐ ந் எக்குவல் டோ 50 ஆக்குக. 40 வரை போகலாம். அதாவது ந் 40க்கு சமமாகவோ பெரியதாகவோ இருக்கும் வரை. கண்டிஷன்-ஐ ந் கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ 40 என மாற்றுக. பெரிய எண்ணிலிருந்து சிறியதற்கு லூப் செய்வதால் லூப் வேரியபிள்-ஐ குறைக்க வேண்டும். எனவே ந் எக்குவல் டோ ந் பிளஸ் 1 ஐ ந் எக்குவல் டோ ந் மைனஸ் 1 என மாற்றுக. சேமித்து இயக்கவும். பார்ப்பது போல எண்கள் 50 லிருந்து 40 வரை அச்சடிக்கப்பட்டுள்ளன. இப்போது 7 ன் முதல் 10 மடங்குகளை அச்சடிக்கலாம். அதற்கு 7 உடன் ஆரம்பிக்கலாம். எனவே ந் எக்குவல் டோ 50 ஐ ந் எக்குவல் டோ 7 என மாற்றி 70 ல் முடிக்கவும். கண்டிஷன்-ஐ ந் லெஸ் தன் எக்குவல் டோ 70 என மாற்றவும். இதில் லூப் 70 ல் முடிகிறதா என உறுதிப்படுத்தவும். மடங்குகளைப் பெற லூப் வேரியபிள்-ஐ 7 ஆக அதிகரிக்கலாம். எனவே ந் எக்குவல் டோ ந் மைனஸ் 1 ஐ ந் எக்குவல் டோ ந் பிளஸ் 7 என மாற்றுக. இதில் முதல் 7 அச்சடிக்கப்பட்டு பின் ந் 14 ஆகிறது. 14 அச்சடிக்கப்பட்டு அதேபோல 70 வரை செல்கிறது. சேமித்து இயக்கவும். பார்ப்பது போல 7 ன் முதல் 10 மடங்குகள் அச்சடிக்கப்படுகின்றன. ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகையைப் பெற வைல் loop-ஐயும் பயன்படுத்தலாம். அதை செய்வதை பார்க்கலாம். மெயின் method-ஐ துடைக்கலாம். இன்ட் ந் எக்குவல் டோ 13876. இதுதான் அந்த எண்.
பின் இன்ட் dsum equal to 0. டிஜிட் சும் என்பதன் குறியீடான வேரியபிள் dsum இலக்கங்களின் கூட்டுத்தொகையை வைத்துக்கொள்ளும். எழுதுக while within brackets n greater than 0 ஓப்பன் மற்றும் குளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ். இந்த கண்டிஷன் ஐ பயன்படுத்துவதற்கான காரணம் while ல் தெளிவாக இருக்கும். கூட்டுத்தொகையை பெற முதலில் இலக்கங்களை பெற வேண்டும். அதற்கு மாடுலோ ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்துகிறோம். எழுதுக dsum equal to dsum plus within brackets n மாடுலோ 10. எனவே யூனிட் டிஜிட் ஐ பெற்று இதை dsum க்கு சேர்க்கிறோம். பின் 10 ஆல் வகுத்தல் மூலம் அந்த இலக்கத்தை நீக்குவோம். n equal to n ஸ்லாஷ் 10. முதல் முறை லூப் இயங்கும் போது dsum 6 ஆகவும் n 1387 ஆகவும் இருக்கும். இரண்டாம் முறை லூப் இயங்கும் போது dsum 7 மற்றும் 6 ன் கூடுதலான 13 ஆகவும் n 138 ஆகவும் இருக்கும். அதேபோல லூப் இயங்கி n ல் இருந்து இலக்கங்கள் நீக்கப்பட்டு முடிவாக n 0 ஆகும். பின் கண்டிஷன் n greater than 0 பொய்யாகி லூப் நிற்கும். பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்க்கலாம். system.out.println within brackets dsum semicolon. கோடையும் செயலையும் பார்க்கலாம். சேமித்து இயக்கவும். பார்ப்பது போல இலக்கங்களின் கூடுதலான 25 அச்சடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு புரோகிராமிங் ன் மிக அடிப்படை கட்டமைப்புகளின் ஒன்றான while லூப் பயன்படுத்தப்படுகிறது. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இதில் while லூப் மற்றும் அதை பயன்படுத்துவதை கற்றோம். பயிற்சியாக பின்வருவதை தீர்க்கவும். while loop ஐ பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் ரிவர்ஸ் ஐ கண்டுபிடிக்கவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD ன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro